வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்லேருந்து ட்ரேட்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎஸ்எஃப்லேருந்து ட்ரேட்மேனுக்கு 3588 வேக்கன்சியோட நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா 10th ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளை ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 25 ஜூலை 2025 25 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அப்ளை விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அதுவே எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மெயில் கேண்டிடேட் மட்டும் நீங்கள் வந்து 150 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். வித் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது 25/8/2025 படி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கிறவங்க வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தா நீங்கள் வந்து போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடுவோம். அதாவது யூஆர் ஓபிசி கேட்டகரியில் டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி வேக்கன்சி இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கான ஃபீமேலுக்கு தனி வேக்கன்சி, மெயிலுக்கு தனி வேக்கன்சி, எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே உங்களுக்கு வந்து தனித்தனி வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபீமேலாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 182 வேக்கன்சியும், மெயிலுக்கு வந்து 3406 வேக்கன்சி, அதாவது ஆண்களுக்கு வந்து 3406 வேக்கன்சியும், பெண்களுக்கு வந்து 182 வேக்கன்சியும், டோட்டலாக 3588 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வேக்கன்சி வந்து இதுக்கு வந்து தனியாக கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால இதுக்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கம்மியாக தான் இருக்கும். அதாவது எக்ஸாம் வந்து இப்போ 100 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 45லேருந்து 50 மார்க் எடுத்தாலே உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பான முறையில் கிடச்சிரும். இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தாலே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகலாம். அதில் ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் வந்து பாய்ஸ் இருக்கணும். ஃபீமேல் வந்து 185 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். பாய்ஸுக்கு ஜஸ்ட் வந்து 75 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பிளைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து சிஐஎஸ்எஃப் ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து ஒரு சுலபமான எக்ஸாம் தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு கட் ஆஃப் இருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாமு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி சிலபஸோட கொஞ்சம் தரம் குறைஞ்சதாக தான் இருக்கும். கூடுனதே உங்களுக்கு வந்து கிடையாது. ரீசனிங்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷம் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஃபீமேல் வந்து 1.5 கிலோமீட்டர், அதாவது 1.600 மீட்டர் 8.30 செகண்டில் வந்து நீங்கள் வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவுமே உங்களால் முடியும் தான். இந்த பிஇடி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான எக்ஸாம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில டெஸ்ட்டுக்கு வந்து டேட் டெஸ்ட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தாலே கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் உள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கீழே இறக்கிட்டே வந்தால் எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அதாவது கார்பெண்டர், ப்ளம்பரு, பெயிண்டரு, எலக்ட்ரிஷியன், பம்ப் ஆப்ரேட்டர்,
அப்காஸ்டார் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவே கார்பெண்டர், டெய்லர், வாஷர்மேன் இப்படி 5 போஸ்டிங்க்கு வந்து தெரியுற 5 போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 10th வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. அதுவே நீங்கள் குக்கு, வாஷர்மேன், வாட்டர்மேன் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டேட் டெஸ்ட் வந்து கிடையாது. ஆனால் 10th முடிச்சிருக்கணும். NSQF அப்படிங்கிற லெவல் 1 சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து 20 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அமௌண்ட் கொடுத்தோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து நடத்துகிறாங்க. அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கிடைச்ச உடனே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஷார்ட் காப்பி வந்து 20 நாளில் வந்துடும். உங்களுக்கு வந்து கொரியரில் வர்றது ஒரு 25 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஷார்ட் காப்பி இருந்தாலே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.